ஹாய் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிசன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு 6th யூனிட்டு த ஹாலோ கிரவுண்ட் பார்ட் 1 நம்ம அதில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் அதில் பார்த்துட்டு கதை என்னன்னு அதில் சொல்கிறேன். யூனிட் 6 போயும் பேஜ் நம்பர் 183 பார்ட் 1 த ஹாலோ கிரவுண்ட் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஃப்ரம் ரிச்சர்டு செகண்ட். ஹாலோ கிரவுண்ட் அப்படின்னு சொன்னோம்னா வெற்றி கிரீடம் நம்ம அதில் சொல்கிறது. இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஷேக்ஸ்பியர் அந்த இடத்துல எழுதியிருக்காரு. அதில் about the author பற்றி அதில் பார்ப்போம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1660 an English poet playwright is widely regarded as greatest writer in English language and oldest preeminent dramatist. வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர் பிறந்து 1564 16 1616 பிறந்திருக்காரு. இறந்திருக்காரு. அவர் இங்கிலீஷ் கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு, ட்ராமா எழுதியிருக்காரு, பிளே ரைட்டர் நாடகம்லாம் எழுதியிருக்காரு. அதை எடுத்து சொல்கிறார் என்னென்னா ரெகார்டு அஸ் கிரேட்டஸ்ட் ரைட்டர். அது என்ன சொல்லுதுனாக்க மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். எதில்? இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஆங்கில மொழியில் ரொம்ப பெரிய எழுத்தாளர். த வேர்ல்டு ப்ரீமினன்ட் ட்ராமட்டிஸ்ட், ப்ரீ எமினன்ட் அப்படின்னு சொல்கிறது, ரொம்ப மிகவும் வாய்ந்த நாடக ஆசிரியர். ஹி வாஸ் brought up இந்த ஸ்டேஃபார்ட் ஆப் விங்ஷயர். எங்கே பிறந்திருக்காருனாக்கா அந்த ஷெஃபார்ட் அவனில், அது இங்கிலாண்டில் உள்ள ஒரு இடம், அதில் பிறந்திருக்காரு. ஹி ரோட் 39 plays. எவ்வளோ நாடகம் எழுதியிருக்காருனாக்கா 39 நாடகம் எழுதியிருக்காரு. 154 சானட் அப்படின்னு சொல்லுவார். சானட் அப்படின்னாக்கா நீங்கள் பெரிய மேலே போகும்போது தெரிஞ்சுக்கலாம். அதில் சானட்டு அப்படின்னு எழுதியிருக்காரு. 2 லாங் நேரேட்டிவ் போயம்ஸ், 2 கவிதைகள் 2 எழுதியிருக்காரு. அதில் ஃபியூ வர்சஸ், ரெண்டாவது உரைநடை, அதில் கவிதைக்குள்ள உரைநடை. He was often called England national poet. He is nicknamed God of Heaven. ஸோ அவர் உலகளாவிய ஒரு கவிதையாளர். அவருடைய நிக்நேம், பட்ட பேர் நம்ம சொல்லும் இல்லையா, அது மாதிரி ப்ராட் அவென் அப்படின்னு சொல்லி அவர் பேர். ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஒர்க் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபெயிலோ. அவருடைய மொமன் எழுதின ஒரு ஒர்க்கு செஞ்ச ஒரு வேலை என்னன்னாக்க த ஃபர்ஸ்ட் ஃபெயிலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்காரு. அது பிளே ரைட்டர் பென் ஜான்சன் ரோட்டு ஹர்ஃபேஸ் டு புக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க பிளே ரைட்டர் பென் ஜான்சன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. எழுதினது என்ன எழுதுனாக்க இந்த ஃபர்ஃபேஸ், அதாவது ஃபர்ஃபேஸ்னாக்கா முகவுரை அப்படின்னு இருக்கும். புக் இன்க்ளூடிங் த கோட்டோ ஷேக்ஸ்பியர் இஸ் நாட் அன் ஏஜ். ஆனால் அவர் எழுதியிருக்காருனாக்கா ஷேக்ஸ்பியர் ஒரு வயதான கிடையாது அப்படின்னு. பட் ஆனால் ஃபார் ஆல் டைம், எல்லா நேரத்துலையும் ஹிஸ் பிளே ஹேஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட் இன்டு வெரி மேஜர் லிவிங் லாங்குவேஜ். ஆனால் அவருடைய லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய நாடகத்தை எல்லா நேரத்துலையும் மொழிபெயர்க்கலாம் இன்டு மேஜர் லிவிங் லாங்குவேஜ். பெரிய உள்ள லாங்குவேஜில் ஃபேமஸாக சொல்லக்கூடிய மொழிகளை கூட மாற்றி அமைக்க முடியும். ஆர் கான்ஸ்டன்ட்லி ஸ்டடிடு, ஆனால் நிலையான படிக்க முடியும். அண்ட் பர்ஃபார்ம்டு தாட் த்ரூ அவுட் த வேர்ல்டு. பர்ஃபார்ம்னாக்க நிச்சயம் அவருடைய இதை வெளிப்படுத்த முடியும். எது? த்ரூ அவுட் த வேர்ல்டு, உலகளாவிய வெளிப்படுத்த முடியும். அடுத்து பாருங்களேன், அவர் எழுதின ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, வரலாற்று ரீதியான பேக்ரவுண்டு. ஹிஸ் போயம் இஸ் எக்ஸாக்ட் ஃப்ரம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிளே. இந்த போயம் எது? வில்லியம் ஷேக்ஸ்பியர் இந்த ஹாலோ கிரவுண்டு எக்ஸாக்ட் ஃப்ரம் ரிச்சர்டு செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இந்த போயத்தை ஷேக்ஸ்பியர் நல்லா எழுதியிருப்பார். அதில் இந்த கிங் ரிச்சர்டு அஸ் செகண்ட், இதில் ஷேக்ஸ்பியர் பிளேயில் கிங் ரிச்சர்டு அவர் செகண்ட், ரெண்டாவதாக இருப்பார். அதில் கிங் ரிச்சர்டு. இந்த பிளே பேசிஸ் ட்ரூ ஈவெண்ட். இந்த கதை உண்மையிலே நடந்த ஒரு கதை. தட் அக்கோர்டு வெளிப்படுத்துது என்ன? அதை டுவோர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த 14th century. இது எப்போ வெளிப்படுத்துதுனாக்க 14ஆம் நூற்றாண்டில் வெளிப்படுத்துது. அப்போ 1367 ஆரம்பிக்கிற போயம் அது. ரிச்சர்டு செகண்ட் கிரவுண்ட் த கிங் இங்கிலாந்து இன் த இயர் 1369. இப்போ ரிச்சர்டு செகண்ட்னு ஒரு மன்னன் இருக்கான். அவன் அரசாட்சி பண்ணுவான். ஹாலோ கிரவுண்ட்னாக்கா அரசாட்சி பண்ணுறது. எது? இந்த கிங் ஆஃப் இங்கிலாந்து, அதாவது இங்கிலாண்டில் உள்ள அரசனாக அந்த இடத்துல இருப்பான். எந்த வருஷத்துலனாக்கா 1367 அரசனாக அந்த இடத்துல இருப்பான். அதில் நல்லா அவனோட கதை மட்டும் தான் அதில் பார்க்க போகிறோம். அதை நம்ம இன்ட்ரொடக்ஷன் மட்டும் அதில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் பாருங்களேன். ஹி கண்டினியூ டு பி பிரிட்டிஷ் மானார்க்.
அவர் என்ன பண்ணாரு, தொடர்ந்தார். ஹி கன்டினியூ தொடர்ந்தார். டு பி பிரிட்டிஷ் மோனார்க். மோனார்க்னு சொன்னோம்னாக்க அன்டில் 1399 வரைக்கும். அப்ப வந்து 1399 வரைக்கும் என்ன பண்ணிட்டாருனாக்க, அது வரைக்கும் அவங்க அரசாட்சி பண்றாங்க. பிரிட்டிஷ் அரசாட்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. when he was disposed by his cousin, பதவியை பறிச்சுக்கிறது அப்படின்னு சொல்றாரு. டிஸ்போஸ்னாக்க விலக்குதல், பதவியை பறிச்சுக்கிறதுன்னு சொல்றாரு. ஹென்ரியா பாயிலிங் புரோக். அப்ப என்ன பண்ணா, அந்த யாரு பறிக்கிறது அப்படின்னாக்க, பை ஹிஸ் கசின்னாக்கா அவனுடைய சித்தாவ பையன் அப்படின்னு நம்ம சொல்றதுல, ஹென்ரி பாயிலிங் புரோக், சித்தாவ பையன் சொல்லலாம், இல்லைன்னா அத்தை பையன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹென்ரி பாயிலிங் புரோக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் என்ன பண்ணான், அதில் பறிச்சுக்கிறான். ஹூ கிராண்ட் ஹிம்செல்ஃப் கிங் ஹென்ரி ஃபோர்த். அவன் என்ன பண்ணிக்கிறானாக்க, யார்கிட்ட இருந்து பறிச்சுக்கிறான் அப்படின்னா, ரிச்சர்ட் வந்து பறிச்சுக்கிட்டு கிராண்டாக்கா ஆட்சி அமைச்சுக்கிறான். அவனே அமைச்சுக்கிறான். ஹிம்செல்ஃப்னா அவனே அமைச்சுக்கிறான். எப்படி அமைச்சுக்கிறான்? கிங் ஹென்ரி ஃபோர்த்து, கிங் ஹென்ரி ஃபோர்த்து அப்படின்னு சொல்லிட்டு 14வது அப்படின்னு சொல்லிட்டு அதே வருஷத்துல, இந்த சேம் இயர், அந்த வருஷத்துல அவன் என்ன பண்ண பதவி ஏற்றுக்கிறான். அதில் Shakespeare play is the dramatic renditions of the last 2 years of the King Richard's of life. ஷேக்ஸ்பியரோட நாடகத்துல இந்த ட்ராமாட்டிக் ரெண்டேஷன், இந்த நாடகம் அதில் வந்து கடைசி 2 வருஷமா நம்ம கிங் ரிச்சர்டை பற்றி தான், வாழ்க்கையை பற்றி அந்த எழுதியிருக்காரு. இந்த பிரீஃப் ஸ்பேன் ஆஃப் டைம், அந்த காலகட்டத்தில் அந்த விலைக்கு அந்த இடத்துல ஹி வாஸ் அவுட்ஸ்டர்டு ஃபார் ஹிஸ் ராயல் பொசிஷன். அவருடைய எப்படி இருந்தார், அவரோட அமைப்பு எப்படி இருந்துச்சு அரசாட்சியில். அண்ட் ஹி சென்ட் த பிரிசன், அவர் எப்படி வந்து சிறைக்கு போனார். வேர் ஹி டைட் இன் தி கேபிட்டிவிட்டி, எப்படி இறக்குறாரு அப்படிங்கிறது அந்த கதையாது. அதில் சொல்ல இந்த ஃபாலோயிங் எக்ஸாக்ட் இஸ் செட் இன் த கோஸ்ட் வேர்ல்ட்ஸ். ஸோ இந்த கதை எங்கே தொடங்குது அப்படின்னாக்கா, எக்ஸாக்ட்னா சரியாக அந்த செட் ஆஃப் த கோஸ்டல் வேர்ல்ட்ஸ், அதாவது கடற்கரை ஓரத்தில் மோமன் தொடங்குது இந்த கதை. The Richard and some of his followers waited the arrival of Earl's army. அப்போ அந்த கிங் ரிச்சர்டு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, கிங் ரிச்சர்டு செகண்ட், அவன் தான் அதில் சொல்கிறது. இந்த கதை தொடங்குற இடம் எந்த இடத்துல தொடங்குதுனாக்கா, அவனும் அவங்க கூட படை வீரர்களும் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா அவங்க படை வீரர்கள் இருக்காங்க. வெயிட்டட் அரைவல் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஆர்மி. அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்கனாக்கா, வேர்ல்ட்ஸுங்கிற ஒரு ஆர்மி வருவாங்க சண்டை போடுறதுக்கு அப்படின்னு அதுக்காண்டி காத்துட்ருக்காங்க. ஸோ இடையில ப்ராக்கெட்டில் ஒரு கொஸ்டின் எதிர் கொடுத்துக்காமங்களேன். ஆஃப்டர் ஃபேஸிங் டிஃபீட்டட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் கசின், அதுக்கு இடையில என்ன பண்ணான், தோற்கடிக்கப்படுகிறான். அட் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் கசின், யாரு அவனுடைய கசின் யாருனாக்கா, அந்த பாயிலிங் புரோக் இருக்கா இல்லையா, அவனால் வந்து தோற்கடிக்கப்படுகிறான். எப்போ அவர்களை ஆர்மி ஆஃப் 10,000 வாரியர்ஸ் அவனை வச்சு என்ன பண்ணோம்னாக்க அதாவது காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பட் தேர் ஷாக்கு, அவங்களுக்கு என்ன ஒரு அதிர்ச்சினாக்க, என்ன ஒரு ஆச்சரியம் அண்ட் சர்ப்ரைஸ், ஆச்சரியம்னாக்க, தே ரிசீவ் த மெசேஜ், அவங்க பெறுறாங்க. யார், அந்த கிங் ரிச்சர்டு பெறுறாரு. என்னது, தட் ஆர்மி வாஸ் நாட் கம்மிங் தேர் ரெஸ்கியூ. அந்த ஆர்மி வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறது, ரெஸ்கியூ என்ன சொன்னாக்க, ஸோ காப்பாற்றுறதுக்கு வரல அப்படிங்கிற விஷயத்த அதில் சொல்கிறாங்க. அதில் இதுதான் அதில் கதை. மொமனு கடற்கரை தொடங்குது. இவங்க எல்லாமே எங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கடற்கரை ஓரத்தில் அந்த ஆர்மிக்காக அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆர்மினாக்கா, வேர்ல்ட்ஸ் ஆர்மி சொல்லிட்டு ஆர்மி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் அவன் என்ன பண்ணுறான், யார், அவனோட கசினாக்கா சித்தாவ பையன் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் அத்தை பையன் அப்படின்னு சொல்கிறது. இவன் என்ன பண்ணுறான், அதில் வந்து அந்த ஆர்மி அனுப்புறத நிப்பாட்டிடுறான் அதில். ஸோ உங்களுக்கு வந்து மெசேஜ் மட்டும் தான் அதில் கிடைக்குது. அந்த மெசேஜ் வந்து என்னன்னாக்க ஒரு சர்ப்ரைஸாக ஆச்சரியமாக இருக்குது. உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வருது. அடுத்து பாருங்களேன், இந்த ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர்ஸ்னால் யார், அந்த கூட இருக்க படை வீரர்கள். டயர்டுனாக்க ட்ரைடு டு பூஸ்ட் தேர் கிங்ஸ். ட்ரைடுனாக்கா முயற்சி பண்ணாங்க. என்னது, டு பூஸ்ட் தேர் கிங்ஸ் கரேஜ் அகேன்ஸ்ட் த நியூஸ். இந்த நியூஸ் கிடைச்சது பிறகு அந்த அரசனை வந்து என்ன பண்ணுறானாக்கா, அவங்களுக்கு வந்து பூஸ்டப் பண்ணுறான். என்ன மோட்டிவேஷன்ஸ், அதாவது இது பண்ணுறான். ஒன்லி த வெயின் சொல்லுது, அந்த வழியினால என்ன பண்ணுறான், அதில் மோட்டிவேட் பண்ணுறான். when the Richard came face to face with the reality a terrible fate. ஆனால் அந்த ரிச்சர்டு வந்து முகத்துக்கு முகம் வந்து என்ன பண்ணுறானாக்கா, உண்மையிலே வந்து அந்த தளபதியை எதிர்கொள்கிறான். he spoke the following words. அப்போ அவன் பேசுகிறான். என்ன, இதுதான் அந்த கதை இந்த இடத்துல ஆரம்பிக்குது. he spoke the words, உரைநடையாக அந்த இடத்துல சொல்கிறான், கவிதையினோட உரைநடையாக சொல்லலாம். famously known as the hollow ground. அப்போ அந்த இடத்துல அவங்க கவிதையை அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிச்சு, அதுதான் அந்த ஹாலோ கிரவுண்டுங்கிற ஒரு கதை. இதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு அந்த இடத்துல பாடம் படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதில். ஏன்னா இது இன்ட்ரோடக்ஷன் தெரியாமல் உள்ள போய் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தெரியாது. அந்த ஹாலோ கிரவுண்ட்னாக்கா வெற்றி கிரீடம் அப்படின்னு சொல்லி அவன் அதுலேருந்து ஆரம்பிக்கிறான். எங்கே,
ஏதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணியிருக்கான். தலையெழுத்த டெரிபிள் ஃபேட்டு, அதாவது கொடுமையான ஒரு தலைவிதி அப்படின்னு அதில் சொல்கிறார். அதை வந்து ஒரு உரைநடையாக இருக்கலாம். ஃபேமஸ்லி நோன் அஸ் தெரிஞ்ச வகையில் ஸ்பீச் தியரிட்டிக்கல். அப்போ இதில் பேசுகிறான் தியரிட்டிக்கல் சர்க்கிள்ஸ். அப்போ அந்த இதில் வந்து சர்க்கிள்ஸ்னாக்கா அந்த சரௌண்டிங்ஸில் இன்னிட்டு இந்த கிங் ரிச்சர்ட் இஸ் ரிமைண்டட் இந்த பவர் ஆஃப் டெத்து. அப்போ மீண்டும் ரிமைண்டர்னாக்கா நினைவுபடுத்துகிறான். என்னது? இந்த பவர் ஆஃப் டெத்து. இறப்பு வந்து இறப்பினுடைய அதிகாரம் எப்படி தெரியுமா இருக்குது அப்படின்னு சொல்லி அதில். அண்ட் ஓவர் ஷேடோஸ்னாக்க ஒரு நிழல்னு சொல்லுவோம். அதிகப்படியான நிழல். எவ்ரிதிங் எல்ஸ் எல்லாமே ஒரு நிழலாக தான் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறான். இன்க்ளூடிங் த பவர் ஆஃப் ரூல்ஸ். எது? அவனுடைய ஆட்சி செய்யக்கூடிய அந்த பவர் வந்து ஒரு நிழல் மாதிரி தான் அந்த இடத்துல இருக்குது. ரெண்டட் தம் அண்ட் பவர்லெஸ். இருந்தாலும் என்னன்னாக்க அது பவர் இல்லை, அதிகாரமின்மை. அதன் மூலயமா எனி காமனர் அண்ட் த மூமெண்ட் ஆஃப் நோட்டீஸ். இதுதான் அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல சொல்கிறாரு இல்லையா? இப்போ அடுத்ததில் பார்ப்போம். அதில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.